கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள் தியானத்திற்கென்று மார்க் எழுதுகிற சுவிசேஷத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17 நாம் வாசிப்போம். இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகம் உள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார். இங்க வேதத்தில் நாம் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பூமியிலே வந்தார்? பாவிகளை மனம் திரும்புவதற்கு என் தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியில அவர் வெளிப்பட்டார். வியாதி உள்ளவனுக்கு மருத்துவன் தேவைப்படுகிறான். இந்த வியாதி உள்ளவன் மருத்துவரை அணுகும் போதுதான் அவனுக்கு நல்ல சுகபல ஆரோக்கியம் கிடைக்கும். இன்னைக்கு அநேக சபைகளிலே பார்ப்போமானால், நீங்க வியாதி உள்ளவர்களாய் இருக்கும்போது உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்து ஏதாவது ஒரு அடிபட்டாலோ நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு என்ன பண்ணக்கூடாது, கடந்து போகக்கூடாது, டாக்டரை பார்க்க கூடாது, அவர்கள் கொடுக்கும் மாத்திரை மருந்துகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று சொல்லி இன்னைக்கு அநேக போதகர்கள் துர் உபதேசத்தை போதிச்சு இருக்கிறாங்க. இது மாத்திரமல்ல, அநேக ஊழியக்காரங்க சத்தியம் அறியக்கூடாதபடிக்கு மனக்கண்கள் குருடாக்கப்பட்டு இவங்க அந்தகார இருள இருக்கிறாங்க. வியாதியோடு காணப்படுகிற அநேக விசுவாசிகள் இந்த சத்தியத்தை அறியக்கூடாதபடிக்கு அநேக பிள்ளைகள் மரித்து போயிருக்கிறாங்க. அநேகர் மரண படுக்கையிலே மரண போராட்டத்தோடு காணப்படுகிறாங்க. இது நிமித்தமாய் தேவனுடைய நாமம் இந்த பூமியிலே தூசிக்கப்படுகிறது. எது சத்தியம், எது ஜீவனுள்ள வார்த்தை, எதை கைகொண்டு நாம் நடக்க வேண்டும், வார்த்தையை எப்படி நாம் போதிக்க வேண்டும், அவருடைய கற்பனை என்ன, அவருடைய கட்டளைகள் என்ன, அவருடைய நீதி என்ன என்பதை அறியக்கூடாதபடிக்கு அவருடைய மனக்கண்கள் குருடாக்கப்பட்டு அநேக விசுவாசிகளை வஞ்சக உபதேசத்திலே கொண்டு போய் இன்னைக்கு துரு உபதேசத்தை அவர்கள் போதித்துக் கொண்டு தேவனுக்கு பிரியமில்லாமல் அவர்கள் ஊழியத்தை செய்து வருகிறாங்க. நாம் எச்சரிக்கையாய் இருப்போம், தேவ வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்போம். நமக்கு பரம வைத்தியன் இருக்கிறார், அவர் நமக்கு சுகம் அளிப்பார், அவர் நமக்கு பலனை கொடுப்பார், நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பார் என்று சொல்லி உபதேசிக்கிறாங்க. அது உண்மைதான். ஆனாலும் இங்க வேதத்தில் நாம் ஒரு காரியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். பெரும்பாலுள்ள ஸ்திரீ 12 வருடமாய் உதிர ஊறல். இது அநேக ஹாஸ்பிட்டல்களுக்கு கடந்து போனாங்க. அநேக மருத்துவர்களிடத்திலே கடந்து போய் அவர்கள் கைவிடப்பட்ட நிலையிலே இயேசு கிறிஸ்து சுகமளிக்கிற காரியங்களை அவள் கேள்விப்பட்ட போது, அவருடைய வஸ்திரத்தையாவது நான் தொட்டால் எனக்கு சுகம் கிடைக்கும் என்ற அந்த நம்பிக்கையோடு இயேசு கிறிஸ்துடைய வஸ்திரத்தை தொட்டால் அவளுக்கு சுகம் பெற்றதாக நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இன்னைக்கு சபைகளிலே பார்ப்போமானால், நீங்க ஹாஸ்பிட்டல்களுக்கு கடந்து போகாதீங்க, நீங்க என்ன பண்ணாதீங்க, மாத்திரை மருந்துகளை சாப்பிடாதீங்க. வைத்தியசனை இந்த பூமியில அவர்தான் உண்டாக்கி இருக்கிறார். டாக்டர்களை அவர்தான் படைத்து இருக்கிறார். டாக்டரால முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போதுதான் நாம் தேவனை தேடி ஓட வேண்டும். அதனால இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், வியாதி உள்ளவனுக்குத்தான் வைத்தியசன் தேவை, சுகம் உள்ளவனுக்கு வைத்தியன் தேவையில்லை. சுகம் இல்லாமல் இருக்கிறவர்களுக்குத்தான் வைத்தியன் தேவை என்று சொல்லி இங்க வேதத்திலே நான் பார்க்கிறோம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு வெளிப்பட்டார். நாம் பாவத்துல, அக்கிரமத்துல, துன்மார்க்கத்தில் விழுந்து கிடந்த நம்மை ரட்சிப்பதற்காக எம் தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியிலே மனுஷகுமாரனாய் அவதரித்து பாவிகளை ரட்சித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அநேக நீதிமான்கள் உண்டு, அவர்களுக்காக இந்த பூமியில இயேசு கிறிஸ்து வெளிப்படல. நமக்காக தான் என் தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியிலே அவர் வெளிப்பட்டார். நாம் தலைகளை தாழ்த்தி நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்து விட்டு விடுவோமா? தேவனிடத்தில் இரக்கத்தை பெறுவோம், அவர் அண்டையிலே நாம் சேர்வோம். சோத்திரிக்க நன்றி துதிக்கிற ஆண்டவரே, இந்த ஜீவனுள்ள வார்த்தை எங்கள் இருதயத்தில் கிரியேட் செய்யட்டும்.
வார்த்தைகளுக்கு உண்மையாய் செவி கொடுத்து நடக்க தேவ கிருபையை தாரும் என்று கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை பலப்படுத்தும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனும் பலனும் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென்.